வணக்கம் மக்களே. 2 இளம் வீரர்கள் உச்சகட்ட சண்டையில ஈடுபட்டிருக்காங்க. அதோட இனிமே இந்த அணில விளையாடுறத பத்தி நான் ரொம்பவே யோசிக்கணும், விளையாடுவேனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ரிஷப் பண்ட். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். IPL 2025ஆம் ஆண்டு சீசன்ல பல திறமை வாய்ந்த புதுமுக வீரர்கள் அறிமுகமாகியிருக்காங்க. அதுல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது லக்னோ அணிக்காக விளையாடுற திக்வேஷ் ரதி தான். பாகவதர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு களத்துல திமிர் பிடிச்ச ஒரு வில்லன் மாதிரி செயல்படுறாரு. டெல்லி பிரீமியர் லீக் தொடர்ல கடந்த ஆண்டு அறிமுகமானாரு. இவர் 10 போட்டியில விளையாடி 14 விக்கெட்ஸை வீழ்த்தியிருந்தாரு. அதோட ஒரு ஓவருக்கு வெறும் 7 ரன்கள் மட்டும்தான் அவர் விட்டு கொடுத்திருந்தாரு. இதனால திக்வேஷ் ரதியை 30 லட்சம் ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலத்துல எடுத்தாங்க. தற்போது 12 போட்டிகள் விளையாடி இருக்கக்கூடிய திக்வேஷ் ரதி IPL தொடர்ல 14 விக்கெட்ஸை வீழ்த்தியிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 8 ரன்கள் மட்டுமே அவர் விட்டு கொடுத்திருக்காரு. முக்கியமான கட்டத்துல நெருக்கடியான பந்துகளை வீசி விக்கெட்ஸை வீழ்த்துறதுல திக்வேஷ் ரதி வல்லவராய் இருக்காரு. ஆனா பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க வச்சு நோட் புக் செலிப்ரேஷன்ல ஈடுபடுறது பெரிய சர்ச்சையா பார்க்கப்படுது. ஏற்கனவே 2 முறை BCCI அவருக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க, அபராதமும் விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஹைதராபாத்துக்கு எதிரான ஆட்டத்துல திக்வேஷ் ரதி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டிருக்காரு. அபிஷேக் சர்மா அபாரமா விளையாடி 18 பந்துல அரை சதம் அடிச்சாரு. தொடர்ந்து அதிரடி காட்டிய அவரு சதம் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 20 பந்துல 59 ரன்கள் எடுத்த போது திக்வேஷ் பந்து வீச்சுல ஆட்டம் இழந்தாரு அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை வீழ்த்தின உடனே திக்வேஷ் ரதி கைய காமிச்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி கத்திருப்பாரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தன்னோட நோட் புக் செலிப்ரேஷன்லயும் அவர் ஈடுபட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவை பார்த்து ஏதோ திட்ட கடுப்பான அபிஷேக் சர்மா அவரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. அப்போ திக்வேஷ் ரதி அநாகரிகமா செயல்பட நடுவர் 2 பேரையும் தடுத்து அமைதிப்படுத்தியிருப்பாங்க. திக்வேஷ் திறமை வாய்ந்த வீரரா இருந்தாலும் களத்துல அநாகரிகமா செயல்படுவதா ரசிகர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. தற்போது திக்வேஷ்க்கு மேலும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே போட்டி முடிஞ்ச உடனே லக்னோ அணியோட பயிற்சியாளர்களோட அபிஷேக் சர்மா திக்வேஷ் ரதி பத்தி புகார் கொடுத்திருக்காரு. அப்போது திக்வேஷ் நான் என்னுடைய கொண்டாட்டத்துல மட்டும்தான் ஈடுபட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அபிஷேக் சர்மா அதனை ஏற்காம வாக்குவாதத்துல ஈடுபட லக்னோ அணி துணை பயிற்சியாளர் இருவரையும் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிட்டாரு. இந்த போட்டியில SRH அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை கொடுத்திருக்காங்க. இந்த தோல்வியின் மூலமா லக்னோ அணி தன்னோட பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்திருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த சீசனோட நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேல நான் லக்னோக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ஓபனா சொல்லிருக்காரு. ஓனர் பயங்கரமா எல்லாரையுமே திட்டிருக்காரு. ஏன்னா பிளே ஆஃபோட வாய்ப்பை லக்னோ இழந்துட்டாங்க. இப்போ GT மற்றும் LSG இந்த 2 அணியும் தான் புதுசா உள்ள வந்தாங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப் போறாங்க. ஒரு முறை கப்பு வாங்கிட்டாங்க, இந்த முறை டாப்லயும் இருக்காங்க. லக்னோ இவ்ளோ மோசமா போறதால வெளிப்படையா திட்டிருக்காரு கோயங்கா. இதனால அப்செட்டான ரிஷப் பண்ட் இனிமே லக்னோக்கு நான் ஆடவே மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா பேசிருக்காரு. நன்றி, வணக்கம்.